ஆக்சுவலி இது நான் எடுக்கிற 3வது வீடியோ. மூணாவது வீடியோனா 3வது வீடியோவா கிடையாது. ஒரே வீடியோவை 3 தடவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுண்டே கேட்கல, ஆடியோவே ஏதோ மியூட்ல கிடக்கு. அண்ட் செகண்ட் வீடியோ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், ஆங்கிள் எங்கேயோ இருந்துச்சு. தேர்ட் வீடியோ இப்போ செட் பண்ணி வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னே தெரியல. முடிச்சுட்டு பார்க்கலாம். ரீசெண்டா கலரிசம் பத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாரி செல்வராஜோட அந்த ஒரு பதில் தான். என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இந்த மாதிரி கலரிசம் ரிலேட்டடான, அதாவது இந்த மூவிஸ்ல எல்லாம் எப்பவுமே ஃபேர் ஸ்கின் விமனை தான் சூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ், இது என்னோட சாய்ஸ், டைரக்டர்ஸ் சாய்ஸ் தானே, அது யார் டெடிகேட்டடா ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்களோ அவங்கள தானே நாங்க சூஸ் பண்ண முடியும், இட் இஸ் நாட் அபவுட் த கலர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியவே தெரியாது, சுத்தமா ஐடியாவே இல்லை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுல உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியும். அண்ட் என்ன மாதிரியே கான்டெக்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோ போட்டு காட்டுறேன், பாருங்க. ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த லீட் ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா மேக்கப் போட்டுருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா, உங்க மீது இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக நீங்க நிஜமாவே ஒரு டார்க் ஸ்கின்னா ஒரு ஆர்டிஸ்டோ இல்லை ஒரு ஆர்டிஸ்டோ போட்டுருந்தா அது பெட்டரா இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வர வாய்ப்பு ஏற்கனவே கம்மியா இருக்கு. ஸோ அது பறிக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது சாய்ஸஸ் தான். இப்போ இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்போ நீங்க வந்து கதாபாத்திரம் ஊனமுற்றவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஊனமுற்றவரை கூட நடிக்க முடியாதுல்ல, அவங்களை துன்புறுத்த முடியாதுல்ல. ஆக்டிங்கிறது கலைங்கிறது இப்போ எல்லாம் சேர்ந்து செய்யறது தான். அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது. இப்போ நீ ஒரு ட்ராமா கலைஞர்னு வச்சுக்கோங்க, நீ உன் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, நீ உனக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து நீ சிறப்பாக இருக்க, நீ வந்து நடிக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், நீ இந்த கலை செட் ஆக மாட்டேன்னு சொன்னா நான் என்ன வேணா பண்ணுறேன் சொல்ல தான் செய்வேன். அது நடிப்போட இது. அதை நீ யாரும் தீர்மானிக்க முடியாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு அர்ப்பணிக்க ரெடியாக இருக்காங்களோ, யார் நம்ம சொல்றதான் செய். நாங்கள் ஒருத்தர் சிறப்பாக இருக்காங்க, ஒருத்தர் அழகாக இருக்காங்கலாம் சூஸ் பண்ணுறது இல்லை. இந்த கதைக்காக என்ன வேணா செய்ய ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதான் சூஸ் பண்ணுறோம். அவங்க அதுக்காக மெனக்கிடுறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஓகே, இதுதான் அந்த வீடியோ. நம்ம தமிழ் சினிமால ஒரு லாங் டைம் ட்ரெண்ட் இருக்கு. எப்பவுமே டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஃபேரா இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆக்ட்ரஸ் குவாலிஃபிகேஷன்லயே அதுதான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கும். ஸோ ஃபேர் ஸ்கின்ட் விமனுக்காக நிறைய டைரக்டர்ஸ் இன்னொரு ஸ்டேட்ல இருந்து தான் விமன் ஆக்ட் பண்ண வந்து வைப்பாங்க. ஆனா இங்க பிரச்சனை அது கிடையாது. நிறைய பேர் இந்த இஷ்யூவை வச்சு மிஸ்லீட் ஆயிட்டு இருக்கீங்க. லைக் வந்து நம்ம ஸ்டேட்ல இருக்க பொண்ணுங்களுக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவல் இஷ்யூ அது கிடையாது. ஸோ என்னோட வியூ ஆஃப் ப்ராப்ளம் என்ன, வாட் இஸ் பாதரிங் மீ அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஒயிட் ஸ்கின் விமனை கேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா லோக்கல் ஆத்தென்டிசிட்டிக்காக மக்கள் கூட கனெக்ட் ஆகணும்னு சூஸ் பண்ண ஹீரோயினை வந்து டார்க் ஆக்குறாங்க, டேன் ஆக்குறாங்க. அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையே. சூஸ் பண்ண ஹீரோயினை அவங்களோட கலர் வச்சு நடிக்க வைக்கலாமே, இல்ல உங்களுக்கு அந்த கலர் தேவையில்லைன்னா எந்த மாதிரியான மூவிஸ்க்கு யார் செட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் என்னோட பிரச்சனை. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தமிழ் சினிமால மேக்சிமம் படம் அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் ஒரு படம் வந்து அப்படி இருக்காது அப்படின்னா தர்மதுரை சொல்லுவேன். தர்மதுரையில 3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க. 3 ஹீரோயின்ஸுமே வந்து அவங்க கலர்ல தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த படத்தை வந்து சொல்றேன். ஆனா வந்து நம்ம நிறைய வேற படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பரதேசி எடுத்துக்கிட்டோம்னா, வேதிகா வந்து ஒரு நல்ல கலரா இருக்கிற பொண்ணு. ஆனா டைரக்டர் பாலா வந்து டீ பிளான்டேஷன் ஒர்க்கரோட கனெக்ட் ஆகணுன்றதுக்காக அவங்கள வந்து லைட்டா டேன் ஆக்கியிருப்பாரு, டஸ்கி ஆக்கியிருப்பாரு. ஸோ இதுக்கடுத்து வந்து ஐரா படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது டூவல் ரோலு. ஒரு ரோல்ல வந்து ரூரல்ல இருக்கிற மாதிரி, நயன்தாரா வந்து கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கும், அதுல வந்து டார்க் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்தளவு ஸ்டீரியோ டைப் தான் பண்ணுது. டார்க் இஸ் அசோசியேட்டட் வித் ரூரல் அண்ட் ஃபேர்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் மாடர்ன் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே திரும்ப மூவில சொல்ற மாதிரியே தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. அண்ட் 3வது, நம்ம எல்லாருமே மேக்சிமம் கிரிட்டிசைஸ் பண்ணது ரெட்ரோ. அவரோட கலர் என்னன்னு நமக்கு தெரியும், ஆனா ஆன் ஸ்கிரீன் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். பட் அப்ரிஷியேட்டபிளி நம்ம நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது மேக்கப் மேட்ரா, மேக்கப் பத்தின வீடியோவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது இங்க பிரச்சனை கிடையாது. ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் இன்னும் தெளிவாவே சொல்றேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இன்னும் தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி ஒரு டைரக்டர் இருக்காங்களா, அவங்க ஒரு படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்களா, அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த படத்துக்கு கொஞ்சம் டேனாவோ டஸ்கியாவோ இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த சாய்ஸ்லயே ஹீரோயின்ஸை தேடலாம்ல. எதுக்காக ஃபேர் ஸ்கின் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள டஸ்கியா சேஞ்ச் பண்ணி திரும்ப ஆன் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும்? ஏன் அந்த டார்க்கான விமனுக்கு இங்க லீட் கொடுக்க பயப்படுறாங்க? ஏன் மார்க்கெட்டபிள் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க? கமர்ஷியல் ஆகாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க? தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்.
வந்து எந்த பிரச்சனைன்னு சிம்பிளா சொல்லலாம்னா, நம்ம பார்க்குற விஷயங்கள்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்க சப்கான்ஷியஸ் பயாஸ் தான். இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் ஒர்க் ஆகும், இது இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயாஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆஸ் ஆஃப் நம்ம எல்லாருமே ஒரு மீம கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். புக்லயே கொடுத்திருப்பாங்க. பியூட்டிஃபுல் அப்படின்னா வந்து ஒரு வெள்ளையா இருக்க பொண்ணு, அக்லி அப்படின்னா ஒரு கருப்பா இருக்க பொண்ணு. நிறைய மூவி காமெடிஸ்லயும் நம்ம இதெல்லாம் கம் அக்ராஸ் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து பழகி இதுதான் கரெக்ட் போல, இதுதான் வந்து போகும் போல, இதுதான் வந்து மார்க்கெட்டபிள் போல அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். அண்ட் அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே கிரியேட் பண்ணுது. ஸோ அட் த எண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, வென் இட் கம்ஸ் டு விமன் ரெப்ரசன்டேஷன் இல்ல விமன் சார்ந்த அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு தெரியுமா, அதுக்கு வர்றப்ப மட்டும் என்னதான் ப்ராக்ரெசிவா பேசினாலும் அந்த ஆண் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு செலக்டிவ் ப்ராக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிற சர்க்கிள்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க இல்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ நான் நிறைய ப்ராக்ரெசிவான விஷயங்கள் பேசுவேன், ஆனா when it comes to women பியூட்டி ஸ்டாண்டர்ட் என்னோட சாய்ஸ்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ரைட். ஸோ இந்த செலக்டிவ் ப்ராக்ரெசிவ்னஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பாய்சன் மாதிரி, இன்னும் லிட்டரலா சொல்லணும்னா ஸ்லோ பாய்சன். ஏன் அப்படின்னா இப்ப அவங்க ஒரு விஷயத்துக்கு போராடுறாங்க இல்லையா, நான் செலக்டிவா ப்ராக்ரெசிவா இருப்பேன் அப்படிங்கிறது என்ன ஆயிடும் அப்படின்னா விச் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் த காஸ் விச் தே ஃபைட். அவங்க எதுக்காக போராடுறாங்களோ அதுக்கே அது ஹெல்ப் பண்ணாம போயிடும் அட் ஒன் டே. ஸோ செலக்டிவ் ப்ராக்ரெசிவ்னஸ் ஒரு சமூகத்தை திருத்துறதுக்கோ ஒரு சமூகத்துல இருக்க ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறதுக்கு உதவாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, எல்லாமே ஸ்கின் டோன் தான், எல்லாமே வந்து கலர் தான், எல்லாமே நல்ல கலர் தான். இது வந்து நல்ல கலர், இது வந்து அக்லி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எம்ப்ரேஸ் யுவர் ஓன் ஸ்கின் டோன். நீங்கள் வந்து நல்ல ஸ்கின் கேர் பண்ணுங்க, நல்லா உங்கள் ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. பட் தட் டசன்ட் மீன் நான் வந்து ஃபேரா இல்லை அழகா இல்லை அப்படிங்கிறது அது என்னைக்குமே மீன் பண்ணாது. ஸோ இந்த ஒரு இஷ்யூல நான் என்னெல்லாம் சொல்ல வந்தேனோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனை என்னைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்காதீங்க. மேபி அவங்க நிறைய விஷயங்கள்ல நிறைய கரெக்டா பேசலாம், ஆனா ஒரு சில விஷயங்கள்ல தப்பா கூட பேசலாம். அது சரி அப்படின்றது நம்ம எடுத்துக்க கூடாது. திங்க் ஆஃப் யுவர் ஓன். ஸோ கடைசியா என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ப்ராக்ரெசிவா பேசுவாங்க. அது எல்லாமே சரி கிடையாது, எல்லாமே தப்பும் கிடையாது. அவங்களோட ஒப்பீனியன் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு கிளாஷ் ஆகலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல எது சரியோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த பிளைண்டா எடுத்துக்க வேண்டாம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஒரு மெசேஜ், இன்னொரு ஒரு வியூ. ஃபைனலி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இதை பத்தி தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரிலேட்டபிளா பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ until then, see you in the next video. Bye.